லவ் பண்றவனை கல்யாணம் பண்றதுதான் பலருடைய கனவாவே இருக்குது. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணியும் கூட அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. அப்படி தற்கொலை பண்ற அளவுக்கு அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தியும் பலருடைய சந்தேகங்களை பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இத பத்தி புரியும். ஐ எம் தினகரன். வெல்கம் டு மை சேனல். அது மே 20, 1992 காமராஜ் விஜயா அவங்களுக்கு மகளா பிறக்கிறாங்க சித்ரா. இவங்களுக்கு முன்னாடி அக்கா அண்ணன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க சின்ன வயசு கனவே ஆக்டர் ஆகணும், நடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்பா போலீஸ், அண்ணனும் போலீஸ் தான். ஸோ வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்படுறாங்க. பட் இருந்தாலும் கடைசி பொண்ணு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாசம் காட்டி வளர்க்குறாங்க. இவங்க சென்னையில SIT காலேஜ்ல MSc சைக்காலஜி படிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுங்க. இவங்க காலேஜ் படிப்பை முடிச்சதும் வீட்டில் அப்பா கிட்ட நான் நடிக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைன்னா கூட சரி நம்ம பொண்ணு ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ உன் விருப்பப்பட்டதை செய்யி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க சான்ஸுக்காக தேடி அலைகிறாங்க. அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது விஜேவாகிறதுக்கு. 2012 விளையாடு வாகை சூடு அப்படிங்கிற மக்கள் டிவில இவங்க வராங்க. இப்படி விஜேவா ஒர்க் பண்ணிட்டு இவங்க வாய்ப்புக்காக தேடி அலைகிறாங்க. ஒவ்வொரு இடமா ஏறி இறங்குறாங்க. அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. சீரியல்ல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. விஜய் டிவில சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல்ல இவங்களுக்கு ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அதுல அருமையா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க நடிப்பை பார்த்துட்டு பல வாய்ப்புகள் சீரியல்ல வருது. ஸோ எல்லாத்தையுமே இவங்க நடிக்கிறாங்க. இவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்குது. 2018 விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நடிக்கிறாங்க. அதுல முல்லை அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டு பொண்ணா எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்களுடைய மனசுல இவங்க பதிய ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க இவங்க லவ் பண்ண தொடங்குறாங்க. சென்னையில் உள்ள தொழிலதிபர்கள்ல ஒருத்தரான ஹேமந்த் அப்படிங்கிறவரை லவ் பண்ண தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க லவ்வர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட இவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பத்தி இவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு கோ ஆக்ட்ரஸ் ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க. லவ் பண்ணாலே இப்படித்தான், எப்போதும் போன்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஃபன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த உலகத்துல லவ் பண்ணா மட்டும் போதாது, அவங்கள பத்தி நம்ம முழுசா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே கண்டிப்பா போகணும். ஸோ இப்படி இவங்க லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே இவங்க மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த இவங்க வீட்டில் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் வீட்லேயும் சம்மதம் தெரிவித்ததுனால பிப்ரவரி 2021 இவங்க மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி அதான் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்து வந்திருக்காங்க. சித்ரா அவங்க சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனியாக தான் வசித்து வந்திருக்காங்க. ஹேமந்தும் அடிக்கடி அங்கே போயிட்டு வருவாராம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். இப்படி அடிக்கடி அவங்கள பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது அப்படின்னு அவர் போயிட்டு வருவாராம். அப்படிதான் டிசம்பர் 8 ஸ்டார் மியூசிக்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு 12 மணி மேல ஆயிருது. ஸோ இவங்களை பிக்கப் பண்றதுக்காக ஹேமந்த் கூப்பிட வந்திருக்காரு. சித்ரா அவங்கள கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேத்துக்குள்ள சில வாக்குவாதங்கள் வந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயத்த அவங்க டிரைவர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஹோட்டலுக்கு இவங்க வந்துடுறாங்க. ஹோட்டலில் கொஞ்ச நேரம் உள்ளதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹேமந்த் தனியாகவே வெளியே வந்திருக்காரு. இரவு 2:30 மணிக்கு வெளியே வந்தவர் 3 மணி போல திரும்ப போய் கதவை தட்டியிருக்காரு. பட் கதவு திறக்கலை. அப்படின்னு கொஞ்சம் சவுண்டா கூப்பிட்டு பார்த்துருக்காரு. அப்போவும் சத்தம் வரல. ஸோ ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு. அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ பயந்த இவர் உடனே கீழே போய் ரிசப்ஷன்ல போய் அங்கே ஸ்பேர் கீயை வாங்குறாரு. அவர் கூடயே ரிசப்ஷன்ல இருந்த ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வராரு. கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆகி போறாங்க. ஃபேன்ல தூக்குல தொங்குற நிலைமையில அவங்க பார்க்குறாங்க. ஃபேன்ல தொங்கிட்டு இருந்த சித்ரா அவங்கள கீழே இறக்கி ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்துருக்காரு. பட் டூ லேட், ஆல்ரெடி அவங்க உயிர் போயிட்டு. ஸோ உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே உள்ளே வராங்க. வந்து எல்லா இடத்தையும் சீல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஹேமந்த் கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு நைட்டு தனியாக வெளியே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது சித்ரா அவங்க குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து கேட்குறாங்க, அந்த அறையில் குளிக்கிறதுக்குன்னு தனி பாத்ரூமே இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வரணும்? அவங்க குளிக்கணும் அப்படின்னா பாத்ரூமில் போய் குளிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே காரில் வந்து ஒரு ஃபைல் இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக நான் போனேன், சாரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி முன்னுக்கு பிற நான் சொன்ன உடனே டிசம்பர் 15ஆம் தேதியே இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி உள்ள வச்சு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிஓவும் விசாரணையை பண்ணுறாங்க. இந்த கேஸில் எதுக்கு ஆர்டிஓ வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். எப்போதுமே மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாளில் இறந்தவங்களுக்கு தான் ஆர்டிஓ வந்து விசாரிப்பாங்க. பட் இவங்க தான் மேரேஜே பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் இவங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இவங்க அக்டோபர்லேயே 2020ஆம் வருஷம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் ஆர்டிஓவும் உள்ள வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் விசாரணைக்கு பிறகு 60 நாள் கழிச்சு இவர் வெளியே வந்துடுறாரு. எப்படி இவ்வளோ சீக்கிரமா இவரை வெளியே விட்டாங்க அப்படின்னா சித்ராவுடைய அடாப்சி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இவங்க தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைம்ல சிலருக்கு டவுட் வந்தது என்ன அப்படின்னா, அவங்க மேல நகை கீறல்கள்லாம் இருந்திருக்கே, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் தூக்குல தொங்குறாங்க அப்படின்னா அவங்க கையை வந்து தானாவே அவங்கள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த டைம்ல விழுந்த நகை கீறல்கள் தான் அது, அவங்களுடைய கையை வச்சு அவங்க கீறியிருக்காங்க அப்படின்னு அடாப்சி ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க கழுத்துல முன்னாடி தடம் இல்லை ஆனா பின்னாடி தடம் இருந்தது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா அவங்க முடிச்சு போட்டது வந்து பின்னாடி இருந்திருக்கு. ஸோ அதனால பின் சைடு தான் அதிகமாக இருக்குனதுனால பின்னாடி தடம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேமந்த் அப்படிங்கிறவரும் வெளியே வந்து அவர் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அங்கே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம். பட் அவளுடைய வாழ்க்கையில் ஃபினான்சியலாக நிறைய இஷ்யூ இருந்துச்சு, நிறைய இடத்துல கடன் வாங்கியிருந்தா. ஸோ அதனால் அவள் கஷ்டத்தில் இருந்தா. அது மட்டும் இல்லாமல் நடிக்கிற இடத்துலையும் அவளுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கேயும் பல சிக்கல்களை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல்வாதிகளும் அவகிட்ட நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்க சித்ராவுடைய அப்பா அவர்களும் சித்ராவுடைய துப்பட்டாவை எடுத்து அவரும் தூக்கில் தொங்கி இறந்து போயிடுறாரு. இப்படி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் தேதி திருவள்ளுவர் மகிழா நீதிமன்றத்தில் போதுமான ஆதாரம் இல்லாத காரணத்தினால ஹேமந்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ்லேருந்து முற்றிலும் விடுவிச்சிடுறாங்க. ஆனால் சித்ராவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய மகளை இவன் அடித்து தான் கொன்னுட்டான். ஏன் அப்படின்னா அந்த ஹோட்டலில் ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலுக்கு வெளியே ஈஸியா ஒரு ஆள் போயிடலாம். இவனே உள்ள லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா வெளியே போயிட்டு அந்த நேர் வந்து நாடகம் ஆடி இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சித்ரா தொங்கின ஃபேனுடைய ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியான ஹைட்டு. ஸோ அதில் அவள் தூக்கில் தொங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை, தொங்குனா அவள் கீழே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க அம்மா வந்து குற்றங்களை சுமத்தினாலும் பட் அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் நிகர்சமான உண்மை. ஏன் அப்படின்னா இவங்க அம்மா சொல்றாங்க, இவர் உள்ள லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா வெளியே போயிட்டாரு, அதுக்கப்புறம் அப்படி சுத்தி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவர் எப்படி டோருக்கு வெளியே வந்து வெளியே போவாரு? இவர் கேமரால செக் பண்ணி பார்க்கும்போது டோர் வழியா தான் வெளியே போயிருக்காரு, ஜன்னல் வழியா இல்லை. ஸோ அங்கிருந்தே தெரியுது இவர் வந்து ஜன்னல் வழியா போகலை அப்படின்னு. மேபி அவங்க அம்மா சொல்றபடினா அப்போ இன்னொரு ஆள் உள்ள இருந்திருக்கணும். அவங்க இருந்தா மட்டும்தான், இன்னொரு ஆள் இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இவரை வெளியே போக சொல்லிட்டு அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஜன்னல் வழியா வெளியே போயிருக்கணும். பட் இந்த ஹோட்டல்ல ரூம்குள்ள போகும்போது
சித்ராவும் ஹேமந்தும் மட்டும்தான் போயிருக்காங்க. மூணாவதா யாருமே போகல. ஸோ அதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ இப்படி பார்க்கும்போது இவர் மேலே குற்றம் சுமத்துறது பொய் அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லி இவங்களை வந்து விடுவிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தோட நான் ஒரே ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தற்கொலை வந்து எந்த இதுக்குமே முடிவு கிடையாது. என்னுடைய அக்காவும் இப்படிதான் ஒரு விஷயத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல மண்ணையை ஊத்தி அவங்களே கொளுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு என்னாலேயே நம்ப முடியல. நான் எதுக்கு இப்படி பண்ணணும், என்ன வந்து ரொம்ப ஹாப்பியா தான் பார்த்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னதுல எனக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்துல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் யோசிச்சேன். நான் அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறமா அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியும் கூட எங்களால் காப்பாற்ற முடியல. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி 90% எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள காப்பாற்ற முடியல. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இப்படி தாட் வருது அப்படின்னா உடனே வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. உலகம் வந்து ரொம்ப பெருசுங்க. ஒரு செகண்ட் யோசிக்கிற அந்த முடிவுனால நீங்க அதுதான் நம்மளை முடிச்சுக்கிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வந்து என்னைக்குமே முடிவு இல்லை. நீங்க வெளியே போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா இது ஒரு விஷயமே இல்லை, நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படியே ஒரு 10 நாள் போச்சுன்னா இதுக்கா நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இப்படி இந்தியாவில் மட்டுமே ஒரு நாளைக்கு எத்தனை பேரோ கணக்கு இல்லாம இறந்து போறாங்க தற்கொலை பண்ணி. ஸோ தவறான முடிவு மட்டும் என்னைக்குமே எடுக்காதுங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தைரியமா இருங்க. எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அதை ஈஸியா நீங்க வென்று வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு சித்ரா அவங்கள பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பத்தி பதிவு போட்டுட்டு போங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா ஒரு RIPயும் போட்டுட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.